ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த வெயில் காலத்தில் செடிகளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மல்ச்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த வெயில் சுட்டு எரிக்குது. மாடி தோட்ட செடிகளெல்லாம் 2 வேளை தண்ணி ஊற்றினாலும் வாடி போகிறது. சிலதெல்லாம் காஞ்சே போச்சு. நம்ம ஆசையாக பார்த்து வளர்த்த செடிகள் இப்படி வெயில் தாங்காமல் காஞ்சு போச்சுன்னா கஷ்டமாக தானே இங்கே இருக்கும். இந்த வெயிலில் தொட்டியில் மேல் மண்ணில் இருக்கிற தண்ணி சூரிய வெப்பத்தால் நீராவியாக போயிடும். அதை தடுத்து தண்ணியும் ஈரப்பதமும் தொட்டியில் எப்போ இருக்கத்தான் இந்த மூடாக்கு அல்லது மல்ச்சிங் பண்ணுறோம். இந்த மல்ச்சிங்னால் என்ன பயன் அப்படின்னா, தொட்டி மேல் மண் ஏதாவது ஒரு பொருளை பரப்பி மூடி வச்சா சூரிய வெப்பத்துலேருந்து பாதுகாக்கலாங்க. ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது, களைச்செடிகள் வராமல் தடுக்கும். களைச்செடிகள் ரொம்ப வளர்ந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக போயிடும் மாடி தோட்டத்தில். 3வதாக, சில பொருட்களால் ஊட்டச்சத்தும் கிடைக்கும். உதாரணத்துக்கு காய்ந்த இலை, கம்போஸ்ட் எல்லாம் போட்டு மூடினா அந்த சத்துக்களும் செடிகளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இயற்கையான பொருளில் நிறைய மூடாக்கு போட்டிருக்கேன். எந்த பொருளாக இருந்தாலும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி மேல் பரப்பு மண்ணில் இடைவெளி விட்டு வைங்க. இன்னொன்று, இந்த மண்பாண்டங்கள் அகல் பானை எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் சிறு சிறு துளைகள் இருக்கும். அது மூலமாக தான் தண்ணீர் லீக் ஆகி கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு மேல் மண் காயாமையே பார்த்துக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வைக்கோல் எப்படி கிடச்சதுன்னா, நான் இந்த மாதிரி பானை வாங்கினேன் பாருங்கள். இந்த பாட்டு வாங்கினதில் எனக்கு வைக்கோல் போட்டே கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வைக்கோல் கிடச்சதுனால இப்போ நான் அது பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி பானை கடையில் கேட்டிங்கன்னா வைக்கோல் கொடுப்பாங்க. இல்லைன்னா வேறு எங்கேயாவது பக்கத்தில் வயல்கள் இருந்ததுன்னா அங்கேருந்து வைக்கோல் வாங்கிக்கலாம். வைக்கோல் இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு விட்டுட்டு, எந்த தொட்டியிலும் உங்களுக்கு மல்ச்சிங் போடணும்னு நினைக்கிறீங்களோ, ரொம்ப காஞ்சி போயிடும், இந்த செடியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் போடலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்துலேயுமே கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு விட்டுருங்க. அப்புறமா இதுக்கு மேலேயே நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். தாராளமாக தண்ணி ஊற்றி ட்ரென்ச் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் 2 நாளைக்கு தாராளமாக தாங்கும். இந்த வைக்கோல் நல்லா ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ இது ஒரு நேச்சுரல் மெட்டீரியல். இது எந்த தீங்கும் விளைவிக்காது. அப்படியே தொட்டியில் இருக்கும். அடுத்தது நான் எடுத்துருக்கிறது இந்த கார்ட்போர்டு உருண்டைகள். இங்கே பாருங்கள், இது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி பழைய கார்ட்போர்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, இதை எடுத்துகிட்டு இதை பீஸாக சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை நீங்கள் இது இப்படி ஒரு 1/2 hour ஊறினா போதும். இப்படி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகள் வரும். எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எந்த சைஸில் வேணால் நீங்கள் உருட்டிக்கலாம். பெரிய தொட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய பெரிய உருண்டைகளாக கூட உருட்டி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி உருட்டினது தான் இதெல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இது தண்ணியில் போட்டாலே உங்களுக்கு ஊறி உருட்டை வரும். இந்த மாதிரி இது இப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த தொட்டியில் மாதிரி வைக்கலாம். ஈரமாகவும் வைக்கலாம், காஞ்சப்புறமும் வைக்கலாம். நீங்கள் இதை நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா தொட்டிக்கும் போட்டு விடலாம். இது ரொம்ப ஈஸிலி அவைலபிள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கார்ட்போர்டு தான். இதை நம்ம ரொம்ப காத்தோட்டமாக அடுக்குங்க. காற்று போகாத அளவுக்கு அடுக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி இடைவெளி இருக்கணும். காற்று போகாத அளவுக்கு அடுக்காதீங்க. இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி விடலாம். இது இப்போது நல்லா ஊறிட்டு உங்களுக்கு நல்லா தண்ணியை தக்க வச்சுக்கும். நிறைய தண்ணி எடுத்துக்கும் பாருங்கள். இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ்கிரீம் பாட்டு நம்ம வீட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம மல்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா அதுவும் வந்து ஒரு மல்ச்சாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த மாதிரி பாட் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றி விடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி அகல் இருந்ததுன்னா வச்சுட்டு வரிசையாக வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். இப்போது இந்த வால்நட் ஷெல்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வால்நட் பாருங்கள், இதில் வந்து இந்த வால்நட்டை உடச்சா இந்த மாதிரி ஷெல்ஸ் வரும். உள்ள நட்ஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஷெல் வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற ஷெல் தான் இது. இந்த மாதிரி ஷெல்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டா மண்ணில் இப்படி புதைச்சி வச்சுருங்க. எவ்வளோ இருக்கோ அவ்வளோ முடிகிற வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய தண்ணி தேங்கி இது வந்து ரொம்ப நேச்சுரல் மெட்டீரியலுங்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது செடிகளுக்கு. அழகாக வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும். அடுத்ததும் ஒரு நேச்சுரல் ஐட்டம் தான். நம்ம வீட்டிலையே தூக்கி போடுறதெல்லாம் வச்சே நம்ம செடிகளை காப்பாற்றலாம் பாருங்களேன். எவ்வளவு நல்ல நல்ல விஷயம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த தேங்காய் ஓடு இதை இப்படி வச்சுட்டு
அவ்வளோதான். அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இறங்கி உங்களுக்கு இந்த செடி வந்து 2 நாளைக்காவது பொழைச்சிக்கும். நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை காலையில் தான் தண்ணி விட முடியும், சாயங்காலம் விட முடியறதில்ல அப்படின்லாம் இருந்ததுன்னா கூட சரி, இந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் போடுங்க. தேங்காய் நாரை அப்படி அழகாக ஓரமாக வச்சுட்டு தண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் நார் கழிவு இதையும் நீங்கள் அப்படி இப்போ பாருங்கள். இது தண்ணி எப்படி உறிஞ்சிக்கிறது பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போது எவ்வளோ தண்ணி தங்குறது பாருங்கள். நீங்கள் எப்பவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா 1 மக்கு தான் ஊற்ற முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி அது உறிஞ்சிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கார்டன் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.